கண்டிப்பா சார். மதுரை மண்ணு வீரம் வளைஞ்ச மண்ணு சார். இந்த மண்ணுல பிறந்த யாருமே பின்வாங்கினது கிடையாது. மதுரைக்காரங்க தான் சார். நீங்க பாத்துருப்பீங்க. அக்யூஸ்ட் மூவி இது என்னோட 2வது படம்ப்பா. 2வது படத்துல என்னோட நடிப்பு ஆக்சுவலா ஏஸ் அப்படின்னு விஜய் சேதுபதி சார் படத்துல வெறும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகத்தை மட்டும் தான் காட்டிருந்தோம். 2வது படத்துல டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டோம்ப்பா. மொத்தம் நான் 5 படங்கள் நடிச்சிருக்கேன். 5வது படத்துல வந்து தனி கேரக்டர் ரோலா மாறியாச்சுமா. ஸோ இது வந்து ஒரு பெரிய வெற்றி. ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி கேலி கிண்டல் பண்ணவங்களுக்குலாம் தக்க பதிலடி. இந்த ஆக்ஷன் பாருங்களேன். அன்னியன் சீன் இப்போ டைரக்டர் சங்கர் சாரே பாராட்டுற அளவு இதில் அன்னியன் சீனை ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கேன். ரீல்ஸ்லையும் கீழேயும் பண்ண ஒரு விஷயம் பிக் ஸ்க்ரீனில் இடப்பட்டிருக்குப்பா. ஸோ நீ நடிகனா இப்படிலாம் கேலி கிண்டல் பண்ணவங்கள நம்மளோட சொந்த குரல்ல அன்னியனோட டயலாக்க இந்த படத்துல ரீக்ரியேஷன் பண்றேன். இந்த பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. கண்டிப்பா டைரக்டர் சங்கர் சாரோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சாரோ பார்த்தா அதை பாராட்டுவாங்கம்மா. பாராட்டுக்குரிய சீன். போலீஸ் தேடி வர்றாங்க, அவங்க முன்னாடி அன்னியன் டயலாக் பேசுறோம். அந்த படத்தோட சீனுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் வருமா. ஏன்னா எடுத்த எடுப்புல யாரும் பெரிய ஹீரோ ஆயிட முடியாது இல்லையா. ஆரம்ப கட்டங்கள்ல நம்மளுக்குன்னு வந்து ஒரு முகத்தை காமிச்சதுக்கே தியேட்டர் வலுவாச்சு. 2வது படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டயலாக் பேசியிருக்கோம். அடுத்து 3வது நாள் பெரிய படம். 5வது படத்துல கேரக்டரோட மாறிட்டோம். இன்னும் வந்து பல பட வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குமா. கண்டிப்பா நிறைய பேருமா நம்மள வந்து தனக்கெல்லாம் பிடிச்சவங்க அப்படி இப்படி தவறுதலா வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னோட 5வது பட ஷூட்டிங்ல ப்ரொடியூசர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி தான் படம் வாங்கினேன். என்ன மதிச்ச ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் என்னால முடிஞ்ச கடின உழைப்பை பண்ணி குடிப்போம். ஆனா சுயமரியாதை அவமானம் அப்படின்னு வர்றப்ப கண்டிப்பா பொங்கி எழுவ கேள்வி கேட்போமா. நீங்களே இடைகளை பயன்படுத்தி அவமானப்படுத்தி அவங்களோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் நினைச்ச நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. வளர்றவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. யாரோட வளர்ச்சியையும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுமா. இதுதான் நான் மக்களுக்கு சொல்றேன். இளைஞர்கள் சொல்ற பெஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரும் யாரோட வளர்ச்சியும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. கேலி கிண்டல் அதெல்லாம் சுக்குனரா கிண்டல் பண்றவங்க கேலி பண்றவங்க அந்த இடத்துல தான் இருப்பாங்க. வளர்ச்சி அடைகிறவங்க பெரிய லெவல் போய்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட நானும் பார்க்கிறேன், 1 மாசம் சோசியல் மீடியால தரம் கட்ட நபர்கள், ஆபாசமா வந்த நபர்கள் யாரோ நம்மளை பத்தி பேசுறாங்கம்மா. இதை பார்க்கிறப்ப என்னன்னா, அதாவது ஒரு டாக்டர் படிப்பு படிச்சு சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமையில இருக்க எனக்கே இந்த நிலைமைனா, அதுவும் பேசிக்கா மதுரைக்காரங்க தைரியத்துக்கு பேர் போன ஊர் மதுரை, எனக்கே இப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற இளைஞர்கள் படம் அப்படின்னு நடிக்க வர்றவங்கள இந்த சமுதாயம் வந்து எந்த லெவல் வந்து அவங்கள புறக்கணிக்கும்னு பாத்துக்காங்க. சோ இளைஞர்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. நீதி நேர்மை கடின உழைப்புன்னு வச்சுக்கோங்க. நெட் ஆக்சுவலா தியேட்டர் நல்ல என்னோட அக்யூஸ்ட் அப்படின்ற படம் வந்து 2வது படமா. ஸோ தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே இல்லையா, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு தான் இருந்துச்சு. இன்னும் நல்லா வரவேற்பு வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. இப்போ ஃபர்ஸ்ட் படம்ன்றது விஜய் சேதுபதி சார் பெரிய படம் இல்லையா. ஸோ அதில் கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா பாராட்டினாங்க. பட் இந்த வாய்ப்பை அழைச்ச அந்த அக்யூஸ்ட் டீமுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பல படங்கள் பண்ணுவோமா, இதோட கிடையாது. இன்னும் வர்ற வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். இறைவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யாரும் போய் தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஓகேங்களா. ஸோ அந்த இறைவனா பார்த்து எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இன்னும் பல வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா. நடிக்கிறவங்க காய்க்கிற மரத்துல தான் கல்லடி பெரியும். நடிக்கிறவங்க உனக்கு நடிப்பு தெரியல, ஆளு சரியில்லை, மூஞ்சி சரியில்லை, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. அதே மாதிரி தான் என்ன சொல்றாங்க, ஒரு படிச்ச மருத்துவரை முதல்ல கோமாளி கூத்தாடி அப்படின்னு சொல்லவே கூடாதுப்பா. ஓகேவா. ஒரு எனக்கே இந்த நிலைமைனா நிறைய நபர்கள் நிறைய திறமைகள் இருக்கும். இந்த மாதிரி நபர்களால அவங்களோட திறமைகள் ஒடுக்கப்படுது. ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ஒரு முன் உதாரணம் இருப்பேன். எனவே மதுரை மீனாட்சி தாயி கலைத்தாயோட அருள்னால என்னோட வளர்ச்சி போகுமே தவிர எந்த ஒரு நபரும் யாரோட வளர்ச்சியும் தடுத்து நிப்பாட்டவே முடியாது. வளர்றவங்க வளர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. கேலி கிண்டல் பண்ணவங்க அந்த நிலையில இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் என்னோட ஆவேச பேச்சுமா. இது என்னோட 2வது படம். 3வது படமும் நடிச்சிருக்கேன், 4வது படமும் நடிச்சிருக்கேன். 5வது படத்துல கேரக்டரோட மாறிட்டு சோ நம்மளோட ஹேட்டர்ஸ்க்கு சிறந்த பதிலடி 5வது படத்துல காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல படங்கள் சைன் பண்ண போறேன். இன்னும் சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். நான் வந்து யூடியூபரே கிடையாதுப்பா. என்னோட திறமையால மட்டும்தான் சமுதாய ஊடகங்கள்ல வந்திருக்கேன். ஐ ஆம் நாட் ஏ யூடியூபர். வெறும் 10 மாச காலங்கள்ல மக்கள் மனசுல இடம் பிடிச்சு திரையுலகில் வந்து இதுல யாரு கேலி பண்ணவங்களா நானான்னு பார்த்தா நான் தான் சிறந்த மனிதர். திறமையால வந்திருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் என்னோட திறமையான வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பாத்தீங்கன்னா டெலிவிஷனுக்கு வந்துச்சு, யூடியூபுக்கு வச்சு. யூடியூபரே கிடையாதுமா. 500 சேனலுக்கு மேல என்ன இன்டர்வியூ பண்ணிட்டாங்க. அதுல 20% தடைகள் வரத்தான் செய்யும். ஓகேங்களா. நிறைய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதையும் சந்திச்சாச்சு. டிவி சேனல் போயாச்சு. இப்ப பிக் ஸ்கிரீன்லயே வந்தாச்சு. இன்னும் பல விதமான வெற்றி படிகளை கடந்து செல்வேமா. வேற கொஸ்டின்ஸ் இருக்கா?
இல்ல அது மன்னிச்சா விடுமா. அதாவது இன்னைக்கு நடந்தவே மறுநாள் நினைக்க மாட்டேன். அதாவது மன்னிக்கிறதா நம்ம தமிழர்களோட மரபு. கண்டிப்பா நான் ஹேட்டர்ஸை பத்தி என்னோட வளர்ச்சியை அவங்க தூண்டி விடுறாங்க தவிர அவங்க ஹேட்டர்ஸா நினைக்கிறது என்ன. அந்த மாதிரி ஹேட்டர்ஸ் ஆபாசமா பேசுறதும் ஒரு படிச்ச மருத்துவர் சமுதாயத்துல ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு நல்லது செய்யற ஒரு பர்சன் சினிமா ஃபீல்டு வந்திருக்காங்கன்றதுக்காக யாரும் ஆபாசமா பேசக்கூடாதுப்பா. நீங்க பார்த்துருக்கீங்களா என்னோட உரிமைக்காக யாரா இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணி கேள்வி கேட்பேன். அதுல ஒரு நாகரீகம் இருக்கும், நவரீகரா இருக்கும், டீசென்சியா கேட்டிருப்பேன். பட் அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்து ஹேட்டர்ஸ் வந்து அவங்களோட எமோஷனல்களும் உணர்ச்சிகளையும் வெளிக்கொள்ளலாம். ஆனால் ஒருத்தவங்களை உருவ கேள்விப்பாடு பண்றவங்க அப்படியே தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லுங்க. இன்னும் திருப்பி சொல்ல வர அக்யூஸ்ட் படத்துல ஓகேங்களா டைரக்டர் சங்கர் சாரோட சீனை ரீக்ரியேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது எவ்வளவு பெரிய வெற்றிப்பா. யாருக்கு அந்த தைரியம் இருந்துச்சு? ஹேட்டர்ஸ்க்கு இருந்துச்சா? கேள்வி பண்ணவங்களுக்கு இருந்துச்சா? திறமையானவன் தான் அதை பிக் ஸ்கிரீன் கொண்டு வர முடியும். ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. நன்றி. வேற என்ன? அடுத்து 2 பெரிய படங்கள்ப்பா. அதில் டேரக்டர்ஸ் வந்து பேர் சொல்லக்கூடாது, என்ன கேரக்டர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னால் வந்து அப்டேஷன் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறேன். அடுத்த 2 படங்கள் கூடிய விரைவில் பார்ப்பீங்க. 5வது படத்தில் தனியாக கேரக்டர் ரோல் மாறியாச்சுமா கண்ணு. 10 மாசத்துல சோசியல் மீடியாக்குள்ள வந்து படம் நடிச்சதே பெரிய விஷயம். நம்ம டக்குன்னு அடுத்த கட்ட நவுகள் நோக்கி போக முடியாது இல்லையா? வந்த உடனே 5 படங்கள் நடிச்சிட்டோம். சின்ன வேடங்கள்ல இருந்து தானே பெரிய வேடங்கள் கேட்ச் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியல, பெரிய நடிகர்கள் லெஜெண்ட்ஸ். திருப்பி சொல்ல வர என்ன நம்பி பண்ற டைரக்டர்ஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் நான் மாடா உழைப்பேங்கன்னு நம்மளோட ஒரிஜினல் குணத்தை காட்டாம சிலர் பொய்யா தகவல் பரப்பி நம்மளை அமுக்க பாக்குறாங்க. அதாவது வடிவேல் சார் காமெடி தான் ஞாபகம் வருது. அவர் கல்யாணத்துக்கு வந்து குடிக்க தண்ணி வேணும்னு கேட்பாரு. மாப்பிள்ள பெரிய செம்பு இருந்தாதான் தாலி கட்டு வரான்னு கிளப்பி விடுற மாதிரி நம்ம மேல இருக்க அவதூறுகள் கண்டிப்பாக முடக்கப்படும். நீதி, நேர்மை, சத்தியம், ட்ரூத் வில் ப்ரிவைல்ஸ். ஒன்ஸ் இட் ப்ரிவைல்ஸ், இட் ப்ரிவைல்ஸ் ஃபுல்லி, நாட் பார்சியலி. அதனால வாழ்மையே வெல்லும். உண்மை யாருமே தடுத்து நிப்பாட்ட முடியாது. என்ன நம்பி படம் எடுக்கிற டைரக்டர்ஸுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் மாடா உழைப்பேன். அனைத்து டைரக்டர்கள் மேலும் கருத்து வேறுபாடு ஒரு சில பேர்கிட்ட இருக்குமே தவிர அவங்க மேல மதிப்பு தான் இருக்கு. யாரோட ஒரிஜினல் கேரக்டரும் யூஸ்ஃபுல்லாப்பா. நம்ம ப்ரொஃபஷனல்னால எல்லாருமே வாங்க போங்க, வாமா போமா, லவபிள் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நம்மளை அப்படியே தாப்பா ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா பொதுமக்கள் கிட்ட நான் க்ளோஸ் கான்டாக்டா இருக்கேன். பொதுமக்களோட சப்போர்ட் போதுங்க. எத்தனை நபர் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்லுங்களா, மீடியா சக்திக்கும் மீறிய சக்தி பொதுமக்கள் சக்தி. மீடியாக்காரங்க என்னை தூக்கி விட்டது, நான் மீடியாக்காரங்களை தப்பே சொல்லவில்லை. அதுல ஒரு 20% நபர்கள் என்னோட வளர்ச்சியை தடுத்து நிற்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சியை மக்கள் சக்தி வென்றெடுக்கும். மக்களின் சக்தி ஆயுதம்பா. கண்டிப்பா மக்கள் சக்தி அளவு தான் பிக் ஸ்கிரீன் லெவல்ல இருந்து மதுரையில ஒரு கிராமத்துல அதுவும் ஒரு இடத்துல வந்து கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன சென்னையில கொண்டு வந்து பிக் ஸ்கிரீன்ல கொண்டு வந்து நிக்க வச்சது அந்த கலைத்தாய் தான், இந்த பொதுமக்கள் தான். கண்டிப்பா அடுத்த கட்ட லெவலுக்கு நான் போவேமா. சப்போர்ட்டர்ஸ்லாம் இது வளர்ச்சின்னு எல்லாரும் உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அனைத்து பிளாட்ஃபார்ம்லையும் நீங்க தான் இருக்கீங்க. இது உங்க உச்சகட்ட வளர்ச்சி. எப்போ உங்களை பத்தி அதாவது இன்னொரு விஷயம் சொன்னாங்கம்மா. முன்னாடி ஒரு டைரக்டர் பேசினாரு. டைரக்டர் பேர் சொல்லல. ஒரு நடிகர் வந்து நான் ரஜினிகாந்த் போட்டின்னு சொன்னாங்களா, அந்த நடிகரை விட்டாங்களா. ஆனா உங்களை எல்லாரும் அடிக்கிறது காரணம் நீங்க அந்த மாதிரி வந்துருவீங்க. நீங்க இண்டஸ்ட்ரிகள் நுழைஞ்சீங்கன்னா 10 வருஷம் நீங்க தான். உங்களை அசைக்க ஆள் கிடையாது. யாரு வளர்றானோ அவனை தான் அடிக்கிறான். உங்களை வந்து அடிக்கிறதோட காரணமே அதுதான். இவன் வந்துருவான்றது பயம் வந்துருச்சு. பட் கடவுள் இருக்காரு, உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு, இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க புத்தியில தான் நீங்க வந்தீங்க. இதை வந்து யாராலும் தடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல மக்கள் செல்வாக்கு இருக்கு தம்பி. உண்மை யாருமே பண்ண முடியாது. நீங்க கரெக்டா உங்க ரூட்ல போறீங்க, நீங்க போய்கிட்டே இருங்கன்னா சொல்றாங்கப்பா. முடியவே முடியாது சார். சார் மக்கள் வளர்ச்சியும் இறைவனோட அனுகிரகம் சார், நீதி, நேர்மை, சத்தியம் சார் இருக்கு சார். சார் சரியான ஹார்ட் ஒர்க்கர் சார். ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் ஆர்வமா போய் எனக்கு அதை கொடுங்க, எது கொடுங்க, எனக்கு கிளிசரின் கொடுங்க, நான் அந்த சீன் பண்றேன், இந்த சீன் பண்றேன், அவ்வளவு ஆர்வமா இருக்கு சார். அவங்களுக்கு உழைப்பை கொடுக்குறேன் சார். அவங்க டைமை வேஸ்ட் பண்ணல சார். இப்பேற்பட்ட நல்ல ஒரு ஆர்டிஸ்ட தப்பா வெளியில வந்து காட்ட ட்ரை பண்றாங்க சார். அது முடியவே முடியாது சார். கடின உழைப்பு சார். என்னோட ஷூட்டிங் அப்ப ப்ரொடியூசர் காலில் கும்பிட்டு விழுந்து ஃபீஸ் வாங்கினேன் சார். டைரக்டர்களுக்கு எதிர்ப்புன்னு தேவையே இல்லாம நின்னா நடந்தா உட்காந்தா இது குத்தம் அது குத்தம் இது குத்தம், ஒரு பேரை தெரியாம மாத்திச்சுன்னா அது ஒரு குத்தம், வாய் தவறு ஏதோ ஒரு வார்த்தை வந்தா நிறைய பேர் அவங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக அவங்க சேனல்ல தவறுதலா வந்து நம்மளை வெளியில காட்ட ட்ரை பண்றாங்க சார். பட் மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது. நேத்தே பாத்தீங்கன்னா ஒரு தனியார் சேனல் இன்டர்வியூல என்னை தப்பா ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பொதுமக்கள் முகம் தெரியாத நபர், அவர் பேசவே கிடையாது, மரியாதையா தான் பேசினாரு. நீங்க தான் தப்பா அவரை வந்து வெளியில காட்டுறீங்கன்றத அவங்க சொல்லிட்டாங்க சார். வளர்ச்சியின் உச்சகட்டம் சார், வளர்ச்சியின் உச்சகட்டம். தொடர்ந்து அட்டாக் பண்றோட ரீசன் வளர்ச்சியின் உச்சகட்டம். பொதுமக்களுக்கு பண்ணல. நிறைய பேர் திருப்பி சொல்றேன் சார், நான் யூடியூபரே கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல வந்து 10 மாசம் தான் சார், வெறும் 10 மாசம் தான். 10 மாசத்துல இவ்வளவு வளர்ச்சி அப்படின்ட்டு நிறைய
பொறாமைகள் அமுக்கணும். மனுஷனுக்கு மனுஷன் வழங்காதான் சார் இருக்காங்க. ஒரு ஆளு மேலே வந்துடக்கூடாது, படத்தில் நடிச்சிடக்கூடாது, உடனே காலை பிடிச்சி வாரணும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சார், உரிமையில் பேசுறது நல்ல விஷயமா? நம்ம உரிமையில் பேசுறது, அவமானப்படுத்துறது பொதுமக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள் ஃபேஸ் பண்ணாதான் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன் சார். எல்லாத்துக்கும் மேலே மீனாட்சி தாய் இருக்காங்க. நாங்கள் மதுரைக்காரவங்க, எங்களோட தைரியத்திலேருந்து நாங்கள் பின்வாங்கவே மாட்டோம் சார். நிறைய படங்கள் எடுத்திருப்பாங்க. மதுரை மண்ணு தான். மதுரை மண்ணில இருந்து வந்து அந்த பாண்டிய நாட்டு அரசியல் ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கு சார். பாண்டிய நாட்டு மக்கள்கிட்ட இருந்து மீனாட்சி அரசியல் இருந்து வந்த யாருமே அழிஞ்சதா சரித்திரம் கிடையாது. மீனாட்சி அரசியல் தான் சார் தமிழ்நாட்டில். போதுமா? நான் வந்து எல்லாரும் நல்லதான் என்ன பண்றேன். அந்த கடவுள் மேல சாட்சியா, மீனாட்சி தாய் மேல சாத்தியா, யாராவது ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா ஹெல்ப் தான் பண்றேன். பெய்டு ப்ரொமோஷன் விளம்பரங்களே நான் பண்றதே கிடையாது. நான் போற வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் செய்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதனால மக்கள் கிட்ட என்னோட மதிப்பு குறையவே கிடையாது. மக்களா பாக்குறாங்க. யாரு நம்மள நேர்முகம்ன்ற பேர்ல கேவலப்படுத்துறாங்களோ அவங்க மேலதான் நெகட்டிவா போகுது. ஏன்னா எல்லா வீடியோ ஆதாரங்கள் பாக்குறாங்க இல்லையா? அந்த பையன் அவர் வர்றாரு, இவரை கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வருமானம் ஈட்டுறது தானே. அதே மாதிரி ஒரு சில தனிநபர்களால நான் வளரவே இல்லைம்மா. நீங்க தானே வளர்த்து விட்டீங்க, நீங்க மீடியாவை வந்து நீங்க வளர்த்து விட்டீங்கன்னு தப்பா சொல்றாங்க. ஆக்சுவலா மீடியா வந்து திறமையானவங்கள தான் வளர்த்து விடும். என்னோட திறமையை